Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 8 of PGTRB, approaches and approaches to literature, and we are discussing English language in India. And under that, we are about to discuss the various approaches and methods and techniques used in teaching of English. இதுல இந்த மூணு டேர்ம்ஸ் நம்ம வந்து டிஃபைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. என்ன அப்படின்னா, வாட் இஸ் அன் அப்ரோச், வாட் இஸ் அ மெத்தட், வாட் இஸ் அ டெக்னிக். அக்கார்டிங் டு எட்வர்ட் ஆண்டனி, ஓகே, இஸ் ஒன் ஹூ டிஃபைன்ட் ஆல் தீஸ் டேர்ம்ஸ். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, an approach is a set of assumption dealing with the nature of language, language learning and language teaching. Approach என்றால் அது ஒரு assumption. Assumption regarding what? Assumption நம்பிக்கை. எதை பத்தி அப்படின்னா, the nature of the language learning and language teaching பற்றியதானது. அது ஒரு நம்பிக்கை, ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாடுக்கு கீழே there is a plan for systematic presentation of language. அந்த அப்ரோச்ங்கிறது ஒரு ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜிக்கு கீழே மெத்தடாலஜி, அந்த மெத்தடாலஜிக்கு கீழே வரக்கூடியது தான் டெக்னிக் அப்படிங்கிறது. ஸோ the inclusive term அப்படிங்கிறது approachக்குள்ளார மெத்தட், அந்த மெத்தடுக்குள்ளார technique. What is technique அப்படின்னா, the specific activity which is used in classroom that are consistent with the method. Therefore, it is in harmony with the approach. Approachங்கிறது பேசிக் பிலீஃப். அந்த பிலீஃப் சிஸ்டத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், ஒரு மெத்தடாலஜி, ஒரு மெத்தடை வந்து அடாப்ட் பண்றோம். அந்த மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் அடாப்ட் பண்றோம். அப்ப இதுல இருந்து ரிவர்ஸாவும் போலாம். டெக்னிக்ல இருந்து அந்த டெக்னிக் வந்து மெத்தடுக்குள்ள வருது, மெத்தட் வந்து எதுக்குள்ள வருது, அப்ரோச்க்குள்ளார வருது. இந்த ஒரு புரிதல் நமக்கு இருந்துச்சுன்னா we will be able to go forward. அதுல what are the various methods and what are the assumptions and what are the techniques அப்படின்னு படிப்போம். The first popular, the oldest method of teaching English in India is grammar translation method. Okay, this is the oldest method and it is the traditional way of teaching Latin and Greek. ஒரு காலத்துல லாட்டின் அண்ட் கிரீக் கிராமரை டீச் பண்ணுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. ஆங்கிலம் டீச் பண்றதுக்கும் பயன்படுத்தினாங்க. In 19th century it is used to teach English, German and French, German and English. இதுல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராமர் டிரான்ஸ்லேஷன்ல the teacher will present a grammar rule, then he will specifically or she will specifically present a written text wherein the grammar rule is used, and the teacher will also give a list of vocabulary. vocabulary teaching நடக்கும். நம்பர் 1, கிராமர் ரூலை டீச் பண்ணுவாங்க. அந்த கிராமர் ரூல் ஒரு டெக்ஸ்ட்ல எப்படி பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நியூ vocabularies இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் கான்டெக்சுவல் vocabulary. அந்த டெக்ஸ்டோடு ரிலேட்டடான vocabulary புதுசா இல்ல, டெக்ஸ்டுவல் vocabulary டீச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய கிராமர் எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. அப்ப மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் திஸ் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு ரீட் அண்ட் ரைட். அவங்கள ஸ்டூடெண்ட்ஸை பர்டிகுலரா அந்த கிராமர் ஸ்ட்ரக்சரை கத்துக்க வைக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே. அதற்கப்புறம் வெக்காபுலரியையும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க இன்சிஸ்ட் பண்ணாங்க. இதுல மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் த மதர் டங். இப்போ இங்கிலீஷ் டீச் பண்ணணும்னா கூட, அன்பான மாணவ கண்மணிகளே அப்படின்னு சொல்லி தமிழ் வழியாகவே ஆங்கில இலக்கணத்தை கற்பித்தார்கள். Are you there, teachers? Yes, sir. இதுல வந்து ஒரு டெக்ஸ்ட வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு கிராமர் டீச் பண்றதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்க. இதுல கீ டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கன்னா, ட்ரில், கிராமர் ட்ரில். கையை உடைப்பாங்க. நம்ம கிராமர் புக்கை கொடுத்து அதுல இருக்க எக்ஸசைஸ இல்ல என்ன பண்ணுவாங்க, மேஜர் ரூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அங்க இருக்க எக்ஸசைஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, எழுதிட்டு வந்து காட்டு, ஒர்க் அவுட் பண்ணி காட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பண்ணியிருப்போம் அது. ரெனன் மார்டின் நல்லா 6வதுல இருந்து 12வது வரைக்கும் ரெனன் மார்டின் புக்கை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டு எனக்கு ட்ரில் பண்ண வச்சான். சம்டைம் when you do mistake they'll give you imposition. எப்படின்னா அந்த எக்ஸசைஸை 10 தடவை எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. That is called grammar translation
method. What is the second method? The second method is a very popular method. This method replaced grammar translation method in the early 1900s. அந்த ஏர்லி 1900s வேற ஒரு மெத்தடு வந்து பயன்பாட்டிற்கு வந்தது. அப்ப அந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் என்பது என்ன பண்ணது, கைவிடப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. அதனுடைய பாப்புலாரிட்டி குறைந்தது. ஏன் அப்படின்னா அந்த மெத்தட் வந்து ரெண்டு மொழிகளை பயன்படுத்தியது. ஒன்னு வந்து சோர்ஸ் லாங்குவேஜ், இன்னொன்னு டார்கெட் லாங்குவேஜ். டார்கெட் லாங்குவேஜ் இஸ் இங்கிலீஷ், சோர்ஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது மதர் டங். சரியா? அப்ப டார்கெட் லாங்குவேஜ் டீச் பண்றதுக்கு சோர்ஸ் லாங்குவேஜ் பயன்படுத்தினாங்க, நமக்கு தெரிந்த ஒரு மொழியை பயன்படுத்தினாங்க. ஓகே, அப்ப that was founded on bilingualism. இரட்டை மொழி கொள்கையை அடித்தளமாக கொண்டு ஒரு இருந்த மெத்தட் தான் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். அந்த ஐடியா புரிஞ்சுச்சா டீச்சர்ஸ்? Yes, sir. இதற்கு அடுத்தது டைரக்ட் மெத்தட். இந்த டைரக்ட் மெத்தடோனுடைய ப்ரொபோனன்ட் யாரு, யார் இந்த மெத்தட் வந்து ப்ரொபோஸ் பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் சார்ல்ஸ் பெர்லிட்ஸ். அப்ப இந்த மெத்தடுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இட்ஸ் கால்ட் பெர்லிட்ஸ் மெத்தட். இட் இஸ் ஆல்சோ கால்ட் பெர்லிட்ஸ் மெத்தட். இந்த மெத்தடை பொறுத்த மட்டும் இந்த மதர் டங் அப்படிங்கிறத பயன்படுத்தவே மாட்டாங்க. தே யூஸ் ஒன்லி the target language. இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச் பண்ணணும்னா everything will be taught only in English, and the teacher will not encourage the student to speak in the mother tongue. மதர் டங்கில் பேச அனுமதி இல்லை. இப்போ நீங்க ஒருவேளை இந்த மாதிரி ஸ்கூல்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, நான் படிச்சேன் ஒரு ஸ்கூல்ல, மெட்ரிக் ஸ்கூல். அந்த மெட்ரிக் ஸ்கூல்ல என்ன மாதிரி அப்படின்னா, நோ டீச்சர் வில் ஸ்பீக் இன் தமிழ். ஆங்கிலோ டீச்சர்ஸ் இருந்தாங்க, நம்ம இந்தியன் டீச்சர்ஸ் இருந்தாங்க. தமிழ் டீச்சர் கூட இங்கிலீஷ்ல பேசணும். கிளாஸ் ரூம்ல மட்டும் தமிழ்ல பாடம் நடத்துவாங்க. மற்ற ஸ்டூடெண்டோட இன்டராக்ட் பண்ணும்போது ஆங்கிலம் பேச வேண்டும். இன்னும் ஒரு சில சிபிஎஸ்இ ஸ்கூல், மெட்ரிக் ஸ்கூல், ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல இந்த கொள்கை பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, டைரக்ட் மெத்தட். ஆனா தமிழ் நடத்துறது மட்டும் தமிழ்ல தான் நடத்தி ஆகணும், வேற வழி கிடையாது. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, here the teacher was encouraging the student only to speak in the target language. and the target language நம்ம பேசிக்கிட்டு இருக்குது இங்கிலீஷ் லாங்குவேஜ் in India. அதனால students were encouraged only to speak in English and the teacher was speaking only in English. and இதுல ரொம்ப முக்கியம், எதுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்தார்கள் அப்படின்னா, நம்பர் ஒன், they gave importance to oral interaction. ஒருவேளை இங்கிலீஷ்ல பேசலன்னா பனிஷ்மெண்ட், ஃபைன். நீங்க கட்டிருக்கீங்களா இல்லன்னு தெரியல. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல ஹையஸ்ட் ஃபைன் பே பண்ணியிருக்கேன். ஒரு வருஷத்துல 800 ரூபாய் பே பண்ணியிருக்கேன். தமிழ்ல தப்பி தவறி தமிழ் பேசுனீங்கன்னா 10 ரூபா ஃபைன். அப்படிங்கும்போது ஒரே வருஷத்துல 800 ரூபா. அதுக்கும் ஒரு அவார்டு வாங்கினேன். அவார்டு அப்படின்னா அது வந்து நம்மளை அசிங்கப்படுத்துறது. ஓகே, த பெஸ்ட் தமிழ் ஸ்பீக்கர் அப்படின்னு அவார்டு கொடுப்பாங்க. அது மாதிரி அவார்டு வாங்கினேன். ஓகே, பட் ஐ பிகேம் a ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ். அது வேற விஷயம். மதர் டங் அப்ளிகேஷன் ஒன்று, நம்ம பிழைப்பிற்காக அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, பேஷன் ஒன்று இருக்கு. நம்ம பிழைப்புக்காக ஆங்கிலம் படிக்கல, பேஷனா தான் ஆங்கிலம் படித்தேன். ஏன்னா தமிழும் இங்கிலீஷும் ஏறக்குறைய, இங்கிலீஷை விட தமிழ் வந்து ஒரு மார்க் கூட. ஓகே, அரௌண்ட் 170க்கு மேலதான் ரெண்டுமே. அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரொம்ப அதிகம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா they encouraged people to think in English and speak spontaneously. There was no translation and there was no insistence on grammatical rule. கிராமரை பத்தி நீ ஒரி பண்ணிக்காத, ட்ரை டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ், இஸ் வாஸ் தட் ஐ கம் கோ ஸ்பீக் அப்படின்னு சொன்னாங்க. and this method is called inductive method or inductive approach. How was grammar taught in direct method அப்படின்னா, டைரக்டா டீச் பண்ண மாட்டாங்க, இன்டைரக்டா டீச் பண்ணுவாங்க. that is called inductive approach. and did they insist on vocabulary அப்படின்னா, yes, but the vocabulary was day-to-day vocabulary. Everyday vocabulary was taught. and how did they teach English? By using pictures and objects. Pictures and object demonstrate method, demonstration method. ஒரு பிக்சர் காட்டுவாங்க, what is this அப்படின்னு கேட்பாங்க. this is apple. what is this அப்படின்னு பிக்சர் கார்டு வச்சுக்கிட்டு, விஷுவல் எய்ட்ஸ் வச்சுக்கிட்டு நமக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணுவாங்க. and how did they teach abstract vocabulary? நமக்கு புரியாத பெரிய vocabulary எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, by associating
2 different images. இந்த 2 இமேஜ் உங்களுக்கு இண்டிவிஜுவல் இமேஜ் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் 2 இமேஜையும் சேர்த்தா இன்னொரு vocabulary அப்படின்னு டீச் பண்ணுவாங்க. Are you there, teachers? Yes, sir. Yes, sir. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் என்னன்னா oral skill. Direct method gave importance to oral skill, and then the students were encouraged to ask question between themselves and to get answer, or the students can ask question to the teacher and can get answers in English. அப்ப basically oral skillக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது இன்னொரு விஷயத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா listening. Okay, teachers, I was speaking about the importance given to oral skill, particularly question answer exchange மூலியமாக English language was taught. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா listening to native speakers, அந்த native model அதை அப்படியே இமிட்டேட் பண்ண சொல்லுவாங்க. அப்ப நம்ம listening skill was also there. அதுல தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஒருத்தர் ரீட் பண்ணுவாங்க, அந்த ரீட் பண்ற டெக்ஸ்ட்டை நம்ம லிசன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் there was great emphasis given to pronunciation and the proper grammatical arrangement of your oral communication. அதுவும் இருந்தது. ஃபாலோ பண்ணிட்டீங்களா டீச்சர்ஸ்? அடுத்த ஸ்கூல் போமா? Yes, sir. The next method is called audio lingual method. Audio lingual அப்படின்னா sound plus language. அப்ப much importance is given to listening. இந்த மெத்தடுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா it is called army method. It is called army method, and this method was based on 2 theories. One is structuralism and behaviorism. இந்த மெத்தட் வந்து ஆர்மி மெத்தட்னு ஆன்சர் சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டியூரிங் வேர்ல்ட் வார் 2 there was a chance for what to say army men to go into the foreign territory. இப்போ foreign territoryக்கு போகணும்னா you need to learn the language. அப்ப அவங்க சீக்கிரமா லாங்குவேஜ் கத்துக்கணும். அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா they gave importance to just learning by listening. That is audio lingual. Okay, so there have to be given importance to audio tape. The audio tape language lab அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் இந்த மெத்தோடு தான் வந்துச்சு. நீங்க லாங்குவேஜ் லேப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு லாங்குவேஜ் லேப் இஸ் வித் கம்ப்யூட்டர்ஸ், பட் அதற்கு முன்னாடியான எடிஷன் என்னன்னா ரேடியோ டேப்ஸ் இருக்கும். அந்த டேப்ல ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் இருப்பாங்க. அது என்ன லாங்குவேஜ் நம்ம கத்துக்கணுமோ அந்த லாங்குவேஜ்ல நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுவாங்க. நம்ம அதை கீனா அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே இமிட்டேட் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணி பார்க்கணும். அதை டீச்சர் சில நேரத்துல ரெக்கார்ட் பண்ணி நமக்கு போட்டு காட்டுவாங்க. அதுல இருக்க எரர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன பண்ணாங்கன்னா ப்ரொனன்சியேஷன் அண்ட் ஓரல் ட்ரில்லிங் அப்படிங்கிறது தான் கீவேர்ட்ஸ். அண்ட் இந்த மெத்தட் வந்து பேசிக்கலி இட்ஸ் கால்ட் அ ஸ்ட்ரக்சரலிஸ்ட் மெத்தட் அண்ட் பிஹேவியரிஸ்ட் மெத்தட். Are you there, teachers? Yes, sir. Yes, sir. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா there will be a situation given and 2 speakers will be asked to indulge in dialogues. And particularly ஒரு foreign tongue எப்படி பேசுவீங்க அப்படின்னா by mimicry, by imitation, by memorizing a set phrases. இதுக்கு எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான anecdote இருக்கு. என்னன்னா once I was a coordinator for ஃபாரின் லாங்குவேஜஸ். அப்போ வெளியில இருந்து நம்ம வந்து ரிசோர்ஸ் பர்சன் கூப்பிட்டுருந்தோம். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் உட்காந்துருக்குறாங்க பிரெஞ்சு படிக்கிறதுக்கு. ஆனால் அந்த ரிசோர்ஸ் பர்சன் திடீர்னு வரல அப்படின்னு சொல்லிட்டாரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. என்ன பண்றதுன்னு தெரியல, கிளாஸை கேன்சலும் பண்ண முடியாது. உடனே என்ன பண்ணோம், அப்போதைக்கு கம்ப்யூட்டர்லாம் கொஞ்சம் வந்துருச்சு. அப்போ டக்குன்னு யூடியூப்ல போய் சம் ஃப்ரேசஸ் இன் பிரெஞ்ச், அந்த ஃப்ரேசஸ் எல்லாம் எப்படி எழுதுறதுன்னு கற்றுக்கிட்டு அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத திருப்பி லிசன் பண்ணிட்டு நேரா என்ன பண்ணோம், 1 hour தானே என்கேஜ் பண்ணோம். அழகா ஒரு 20 ஃப்ரேஸ் எழுதி போட்டு அதை பக்காவா ஒரு பிரெஞ்சு டீச்சர் டீச் பண்ற மாதிரி டீச் பண்ணிட்டு வந்துட்டோம். We memorize the set phrases and the pronunciation and we taught. அதுக்கப்புறம் பெருசா அதை பத்தி அதை சைடு போலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹியர்
The much importance is given to memorization of set phrases and pronouncing those phrases like a native speaker. Are you there, teachers? இது புரிஞ்சுதா? sir. Yes, sir. Yes, sir. Okay. அதற்கப்புறம் இந்த மெத்தட்ல எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராமருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஒரு லாங்குவேஜ் நீங்க கத்துக்கணும்னா மெமரைஸ் பண்ணுங்க அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. கிராமர் முக்கியம் கிடையாது. ஒருவேளை கிராமரை டீச் பண்ணோம்னா இட் வில் பி டாட் ஒன்லி இண்டக்டிவ்லி. ஆனா எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க? ப்ரொனன்சியேஷன். சரி, மதர் டங் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா வெரி வெரி ஸ்பேரிங்லி. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஒருவேளை தப்பா நம்ம ஒரு விஷயத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டோம்னா the teacher will say get back after practicing, go come again, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்னு நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. And at one point of the time the student will pronounce the word without any error. Okay, are you there? Yes, sir. Yes, sir. ஓகே, இதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த மெத்தடாலஜி என்ன, நம்ம ஆடியோ லிங்குவல் ஆக்டிவிட்டீஸ்ல மெத்தடாலஜி என்ன அப்படின்னா we need to memorize the dialogue and present it. A repetition of a drill. ஒரு பர்டிகுலர் ரோல் பிளே கொடுத்துருவாங்க, அதை ட்ராமா கொடுத்துருவாங்க, அதுல நம்ம அந்த பர்டிகுலர் செட் ரூல்ஸ் அந்த டங்லேயே பேசணும். அதுக்கப்புறம் we will have transformational skill. டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஸ்கில் இருக்கும், கொஸ்டின் ஆன்சர் ஸ்கில் இருக்கும், அப்புறம் கம்ப்ளீட்டிங் த டயலாக் அதுவும் இருக்கும். இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் மெத்தட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to enter into another domain called designer methods. What are the designer methods னு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதனால தான் I am putting this topic not to confuse you. What is designer method அப்படின்னு கேட்டீங்கன்னா around 1970s 1980s there was the introduction of 4 different methods. They are collectively known as designer method or humanistic approaches. Okay, and இதுல பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பிரின்சிபல்ஸ் அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா they will use the principle of psychology and physiotherapy. இத ரெண்டையும் என்ன பண்ணுவாங்க? லாங்குவேஜ் டீச்சிங்க்கு பயன்படுத்துவாங்க. எந்தெந்த மெத்தட் சார் அப்படின்னா ஒன்னு த சைலண்ட் வே மெத்தட், தென் TRP டோட்டல் பிசிக்கல் ரெஸ்பான்ஸ் மெத்தட், சஜஸ்டோபீடியா அண்ட் கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங். இந்த மெத்தட் எல்லாம் collectively they are known as designer method or humanistic methods. இதுல ஒன் பை ஒன் இப்ப நம்ம பார்க்க போறோம். The first one is silent method. A silent method is considered to be a problem solving method. Silent method அப்படின்னா ஏன் சார் அது silent method அப்படின்னு வந்துச்சுன்னா the teacher வந்து will not intervene with the mistakes committed by the students. The student will be encouraged to speak the language and the teacher will be silent observer. டேய் நீ பண்ற தப்பு அப்படின்னு உடனே கரெக்ட் பண்ண மாட்டாங்க. கையை கட்டி உட்காந்துருவாங்க. ஒரு டாபிக் கொடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. நீங்க தப்பா தவறா எல்லாம் பேசினா அந்த டீச்சர் வந்து நோட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? தம்பி இந்த ஏரியால நீ தப்பு பண்ணி இருக்கிற. So the teacher will facilitate the learning experience. That's why the author, the teacher will be very silent and will allow the student to be autonomous and an independent learner. Did you follow all these things? Yes, sir. இதை Yes, sir. இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா ஸ்காலர் பை நேம் கேலப் கேட்டிக்னோ. சைலண்ட் வே மெத்தட் அதனுடைய ப்ரொபோனன்ட் யாருன்னு கேட்பாங்க. ஹூ ப்ரொபோஸ்ட் இட் ஆர் ஹூ வாஸ் த ஒன் ஹூ இன்ட்ரோடியூஸ் திஸ் மெத்தட் அப்படின்னா கேலப் கேட்டிக்னோ. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது என்ன, டீச்சர் வந்து ரொம்ப சைலண்டா இருப்பாரு. அதற்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி த ஒன்ஸ் ஹூ வில் கரெக்ட் த எரர்ஸ் ஆஃப் ஃபெல்லோ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒரு ஸ்பீச் கொடுத்துருவாங்க, அந்த கிளாஸ் ரூம்ல எல்லாரும் உட்காந்துருப்பாங்க லாங்குவேஜ் லேர்னர்ஸ். டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க? ஆஃப்டர் த ஸ்பீச் மேட் பை த ஸ்டூடெண்ட் த டீச்சர் வில் என்கரேஜ் த பியர்ஸ் டு கிவ் ஃபீட்பேக். அப்ப அந்த பியர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஆக்டிவா உட்காந்து நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் இந்த இடத்துல ப்ரொனன்சியேஷன் எரர் இருக்கு, இந்த இடத்துல கிராமர் மிஸ்டேக் பண்ணிட்டான், இந்த இடத்துல ரொம்ப இழுக்கிறான் அப்படிங்கிற எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சோன்னே
அவங்க கன்சாலிடேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் த டீச்சர் வில் அப்ரிஷியேட் த ஸ்டூடெண்ட் ஃபார் த எஃபர்ட்ஸ் அண்ட் தென் வில் கிவ் த கரெக்ஷன் அண்ட் வில் ஆஸ்க் த ஸ்டூடெண்ட் டு கம் பேக் அகெயின். ஓகே, இஸ் இட் ஆல் ரைட்? இது மற்றதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல். எஸ் மேடம், அடுத்த 2 ஸ்லைடும் ரொம்ப டெக்னிக்கல், அதனால அதெல்லாம் தேவையில்லை. Now we are moving to the next method. The next method is called Suggestopedia. What is Suggestopedia method? அப்படின்னு கேட்டீங்க, it is an innovative method which was popularized by Georgy Lozano. Georgy Lozano அப்படிங்கிற ஒரு ஸ்காலர் தான் இந்த Suggestopedia அப்படிங்கிற மெத்தடை நமக்கு கொடுத்தார். அப்ப அவரை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the human brain could process great quantity of material if simply given in the right condition for learning. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நல்ல கண்டிஷன் உருவாக்குறீங்க, ஒரு நல்ல அட்மாஸ்பியர். அந்த அட்மாஸ்பியர்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு டீச்சர் நல்லா பிளான் பண்ணி ஒரு லெசனை கொடுத்தா அந்த ஸ்டூடெண்ட் ஈஸியா அந்த லெசனை உள்வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுவான். அப்ப இவங்க என்ன சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து மாண்டெசரியில பயன்படுத்துறாங்க. ஏன்னா இன்னைக்கு மாண்டெசரியில பயன்படுத்தக்கூடியது, ஒரு காலத்துல இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஏன்னா பிகினிங் ஸ்டேஜ்ல தான் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற லேட்டஸ்ட் ஸ்டேஜ்லயும் படிக்கலாம், தப்பு கிடையாது. ப்ரொவைடட் வி ஹாவ் த டைம், வி ஹாவ் த மணி, வி ஹாவ் த ஸ்பேஸ், வி ஹாவ் த ரைட் மைண்ட் செட், ஈஸியா படிக்கலாம். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு குழந்தையோட பிரெயினை வந்து ரிலாக்ஸ்டா வச்சிங்கன்னா அந்த குழந்தை டீச்சர் சொல்றது எல்லாத்தையும் உள்வாங்கி ஈஸியா அந்த லாங்குவேஜை படிக்கும். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிரியேட் பியூட்டிஃபுல் ஆம்பியன்ஸ் யூசிங் மியூசிக். நல்ல ஒரு மியூசிக், ஒரு அட்மாஸ்பியர். இப்போ நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு மியூசிக் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி ஒரு நல்ல மியூசிக்கை பேக்ரவுண்ட்ல பிளே பண்ணிட்டு நீங்க ஒரு கான்செப்டை டீச் பண்ணீங்கன்னா ஈஸியா மைண்டுக்குள்ளார போகும் அப்படின்னு இந்த மெத்தட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, மியூசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. ரெண்டாவது, it gave importance to suggestions given by the teacher. Okay, suggestion given by teacher. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அவர் சொன்னாரு. அண்ட் இந்த மெத்தட் படி who is the authority of a classroom அப்படின்னா, it is the teacher. It is the teacher who decides the music piece to be played. The teacher who actually presents all the language learning material. And the teacher என்ன பண்ணுவாங்க, he will observe all the psychological barriers. அந்த psychological barriers பார்த்து அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண முயற்சி செய்வார். Okay, are you there teachers? Yes sir. Okay, அதற்கப்புறம் இந்த இதெல்லாம் நீங்க அப்படியே பார்த்துக்கலாம். அடுத்தது டோட்டல் பிசிக்கல் ரெஸ்பான்ஸ், TRP அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. What is total physical response? Again, it is to do with physiotherapy. நம்ம சொன்னோம் இல்லையா, சைக்காலஜி, சைக்கோதெரப்பி அப்படின்னு சொன்னோம். பிசியாலஜியோட சேர்ந்தது. இட் இஸ் ஆல்சோ பிஹேவியரிஸ்ட் மெத்தட். இந்த மெத்தட் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா, லாங்குவேஜ் லேர்னிங் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, தே ஆர் இன்டர் கனெக்டட். நம்மளை பிசிக்கலா நிறைய ஆக்டிவிட்டி செய்ய வைப்பாங்க இந்த மெத்தட்ல. த்ரூ தோஸ் ஆக்டிவிட்டிஸ் we will be learning the language. இதுல வந்து பாத்தீங்கன்னா டிராமாவை ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க இந்த மெத்தட்ல. அந்த ஆக்டிங்கோட அந்த லாங்குவேஜ் எக்ஸ்பிரஷன்ஸும் கொடுக்கணும். இந்த மெத்தடை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா, டாக்டர் ஜேம்ஸ் ஜே ஆஷர். எதுக்காக இந்த மெத்தட் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு? டு எய்ட் லேர்னிங் செகண்ட் லாங்குவேஜ். ஒரு செகண்ட் லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு நீங்க இந்த டோட்டல் பிசிக்கல் ரெஸ்பான்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, he had an assumption. என்ன assumption? When learning a second or additional language, language is internalized through a process of code. Okay, code breaking similar to first language development. நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கும்போது அதை வந்து நம்ம உள்வாங்கணும். உள்வாங்கி நம்ம ஹோல் பாடி ஷுட் ரியாக்ட். when இங்கிலீஷ் பேசும்போது yes I am அப்படின்னு சொல்லுவோம். அது சொல்லாம yes I am அப்படின்னு சொன்னீங்கன்னா you are not language, you are not learning the language. oh it is அப்படின்னா you have to dramatize it with the proper accent, with the proper body movement. excited அப்படின்னு கத்தணும், அது குதிக்கணும், அந்த பாடி இல்லாம ஓ அப்படியா அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், that is not proper language learning.
So they gave importance to physical action and the coordinating expressions. Did you understand these teachers? Yes, sir. Yes, sir. Right. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு மூமெண்ட், ஒரு மெத்தட் என்ன? கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங். அண்ட் கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங் அப்படிங்கிறது வந்து ஸ்பீச் ஓரல் ஸ்கில்ஸ்க்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துச்சு. இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா interaction between students, அப்புறம் creating a particular learning situation and giving authentic text. அந்த authentic text கொடுப்பாங்க. அந்த authentic text நீங்க படிச்சுக்கிட்டு அதுல உள்வாங்கின விஷயத்த நீங்க கம்யூனிகேட் பண்ணணும். அண்ட் இதுல யாரு பாஸ் அப்படின்னா, teacher will be the overlooker, he will be the facilitator. ரோல் பிளே அப்படிங்கிறது இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியது. ரோல் பிளே அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை இங்க பயன்படுத்துவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூ ஹாவ் அனதர் டீச்சிங் மெத்தடாலஜி என்ன அப்படின்னா கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங். நம்ம ஏற்கனவே இது அமெரிக்கால ரொம்ப பாப்புலரா இருக்குன்னு சொன்னோம். இது என்ன அப்படின்னா இட் இஸ் அ கவுன்சிலிங் லேர்னிங். இது கவுன்சிலிங் லேர்னிங் வேர் தே ஹாவ் யூஸ்ட் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் பிராக்டிசஸ் டு லேர்னிங். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் பிராக்டிசஸை லாங்குவேஜ் லேர்னிங்க்கு யூஸ் பண்ண ஒரு மெத்தடாலஜி வந்து கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங். இந்த ஏரியால தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா டாஸ்க் பேஸ்ட் லாங்குவேஜ் லேர்னிங். டாஸ்க் பேஸ்ட் லாங்குவேஜ் லேர்னிங், TBLL. இதுல பாத்தீங்கன்னா த்ரூ த டாஸ்க், ஒரு டீச்சர் வந்து ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா யூ ஆர் விசிட்டிங் அ டாக்டர், நவ் ஸ்டார்ட் ரைட்டிங் அ டயலாக் அண்ட் தென் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் இட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம வந்து ஹிண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு 2 பேர் ரோல் பிளே பண்ணுவாங்க. அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வழியாக லாங்குவேஜ் லேர்னிங், அந்த லாங்குவேஜ் லேர்னிங்ல ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்பது இருக்கும். இதுல ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேட் கான்ஃபிடென்ட் பை த டாஸ்க், வேரியஸ் டாஸ்க். நீங்க இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போறீங்க, டெவலப் அ கான்வர்சேஷன் பிட்வீன் யூ அண்ட் த போஸ்ட் மாஸ்டர், அந்த மாதிரி சிச்சுவேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம வந்து உள்ள போடும் பொழுது பை ட்ரையல் அண்ட் மெரர் அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், he will gain confidence when he goes to the real situation. இதுல ஒரு 3 ஃபேஸ் இருக்கு. என்ன அப்படின்னா ப்ரீ டாஸ்க் ஃபேஸ், இது வந்து நம்ம பிரெயின் ஸ்டார்மிங் ஃபேஸ்ன்னு சொல்றோம். அந்த டாஸ்க் செய்யறதுக்கு முன்னாடி அவர் ஹோம்ஒர்க் பண்ணுவாரு. ஹோம்ஒர்க் பண்ணிட்டு ப்ரிப்பேர் ஆனோன்னா he will do the task and after the task there will be again discussion, feedback. இது முடிஞ்சோன்னே இந்த 3ம் ரிப்பீட் பண்ணுவாங்க. சரியா நம்மளுடைய அவுட்கம் வரல அப்படின்னா they will be repeating it again and again till they arrive at perfection. ரைட்டா? இன்ஃபர்மேஷன் புரிந்ததா? இதற்கப்புறம் there is something called eclectic approach. eclectic approach அப்படின்னா adopting any of these approaches அல்லது 2 or 3 approaches based on the need. தேவைக்கேற்ப நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம மேல் சொன்ன எல்லா மெத்தட்ஸ்லையும் என்ன பண்ணலாம், கம்பைன் பண்ணி லாங்குவேஜ் டீச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது. இந்த மெத்தடாலஜியை ப்ரொபோஸ் பண்ணது யாரு அப்படின்னா லார்சன், ஃப்ரீமேன் அண்ட் மெல்லோ. அண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா we can use multiple methods to the teaching of language through a variety of learning activities அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இவங்க வந்து இப்படி மல்டிபிள் மெத்தட்ஸ் அப்படின்னு சொன்னா, ஒரு மெத்தட் அப்படின்னு சொன்னீங்க அந்த மெத்தட்ல ஒரு டிராபேக் இருக்கும். அப்ப அந்த டிராபேக்குக்காக என்ன பண்ணலாம், இந்த டிராபேக் இல்லாத இன்னொரு மெத்தடையும் கிளப் பண்ணி 2 அல்லது 3 மெத்தட் ப்ளூரலிஸ்டிக் அப்ரோச் பயன்படுத்தலாம் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அப்படின்னா ஓரல் அப்ரோச் ஆர் சிச்சுவேஷனல் லாங்குவேஜ் ட்ரைனிங். ஓரல் அப்படின்னா பேச்சு வழக்கு. அதற்கப்புறம் சிச்சுவேஷனல் லாங்குவேஜ்னா இன் a given situation how will you communicate. ஒரு டயலாக், ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷன் நம்ம கொடுத்துருவாங்க. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க பேச ஆரம்பிங்க அப்படின்னு டயலாக் கொடுப்பாங்க. அதுல நம்முடைய லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியை டெஸ்ட் பண்ணுவாங்க. இது எல்லாம்
நம்ம எப்பொழுதுமே மெட்டீரியல் இருக்கக்கூடியது. இப்ப ரீசெண்டா ஒரு சில விஷயங்கள் நான் ஒரு சில புக்ஸ்ல பார்த்தேன். அது என்ன அப்படிங்கன்னா, இட் இஸ் கால் TEFL மெத்தட்ஸ் அண்ட் அப்ரோச். TEFL டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் as ஃபாரின் லாங்குவேஜ். இப்ப முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் டெஸ்ட் என்னது, இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜ்ல வரக்கூடிய அப்ரோச்சஸ் அண்ட் மெத்தட்ஸ். இப்ப டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் as ஃபாரின் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ். அதுல சொன்னீங்கன்னா in English as foreign language classroom. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா 2 விதமான அப்ரோச்சஸ் இருக்குங்கிறாங்க. ஒன்னு வந்து PPP, present, practice and produce. The second one is ESA, engage, study and activate. இந்த 2 விஷயத்துல இந்த ESL கிளாஸ் ரூம்ல நம்ம ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா டாஸ்க் பேஸ்ட் லேர்னிங். இதை நம்ம பார்த்தாச்சு. இதோடு அப்ரோச்சஸ் அண்ட் மெத்தட்ஸோடு ELT-யை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஐ ஹோப் யூ ஹேவ் காட் ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்.